24 மாவட்டங்களில் பலமான காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பிருக்கு. தமிழகத்தில் வெறும் 10 மாவட்டங்கள், 15 மாவட்டங்கள் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 80% பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல பதிவாக போகுது. தயாராகிக்கோங்க. எல்லா மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட நமக்கு மழை பதிவாகிறோம். அதாவது எங்க ஊர்ல இன்னும் மழையே தொடங்கலங்க அப்படிங்கிற பகுதிகள் கூட அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்குள்ள பெரும்பாலான மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக நமக்கு பதிவாகும். பலத்த சூறாவளி காற்றும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெறும் மழை மட்டுமே கிடையாது, காற்றுடைய வேகமும் அதிகரிக்கும். ஒரு சில மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கிறோம். இந்த கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் தீவிரமாகி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும். 24 மாவட்டங்களிலும் இந்த மழை பொழிவு உறுதியாக பதிவாகும். சில மாவட்டத்தில் பகல் மற்றும் மாலை நேரங்களிலும், சில மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும், மேலும் ஒரு சில மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்கும். எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நேரங்களில் நமக்கு மழை பதிவாகும், எத்தனை சென்டிமீட்டர் மழை இருக்கும், காற்றுடன் கூடிய கனமழை இருக்குமா, ஆலங்கட்டி மழை பொழிவாக பதிவாகுமா என்பதான முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒண்ணு பண்ணுங்க. எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இப்போ அடுத்து வரப்போற நேரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரமா இருக்கு. பலத்த இடி மின்னல், காற்று, சூறாவளி, மழை பொழிவு எல்லாமே கடலோர மாவட்டங்கள் உட்பட நமக்கு மழை கிடைக்க போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட பல கடலோர மாவட்டங்களிலும், அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர் போன்ற உள் மாவட்டங்களிலும் பலமான காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை பொழிவாக எதிர்பார்க்க போகிறோம். அதனால இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுது. இன்று இரவு மற்றும் நள்ளிரவு பல்வேறு மாவட்டங்களில் காற்று, பலமான தரை காற்றுடன் கூடிய மழை பொழிவுகள் தீவிரம் அடையும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை. பல்வேறு இடங்களில் வெப்பம் தணிந்து நல்ல ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக நமக்கு பதிவாகக்கூடும். ஏற்கனவே தமிழகத்தில் கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களில் மழை பதிவாகியிருக்கு. 14 முதல் 16 மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரமாகியிருக்கு. தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என கிட்டத்தட்ட 16 முதல் 18 மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பம்தான், இன்னும் மழை முடியலை. மார்ச் 22 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம தேதிகள் எல்லாம் அறிவிச்சிருந்தோம். பார்க்கலன்னா கடந்த வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவிலும் தமிழகத்தில் கனமழையானது தீவிரமடையும். அதனால மாலை நேரங்கள் மட்டும்தான் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறது இல்லை. இன்னும் மழை பெய்யாத பகுதிகள் எங்கெல்லாம் இன்னும் மழை தொடங்காம இருக்கோ, மழை பெய்யாம இருக்கோ, இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கண்டிப்பா நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் கனமழை வாய்ப்பு. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இரவு முழுவதுமாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க போகிறோம். அதுல முதலாவதா நம்ம பார்க்க போகிறது வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு சில இடங்களில் மழை பெய்த நிலையில் இன்னும் எங்களுக்கு மழையே வரலங்க, உள் மாவட்டத்துல தான் இருக்கிறோம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கம் இன்னும் எங்களுக்கு எங்க பகுதிகளில் சரியான மழை பொழிவே வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில கண்டிப்பா உங்க பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கண்டிப்பா மழை அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். ஈரோடுல மட்டுமே நமக்கு 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு. ஈரோடு தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. மற்ற இடங்களிலும் மழை அதிகரிக்கும். சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தொடர்ந்து அறிவித்த மாவட்டங்களில் உறுதியாக நமக்கு பதிவாகும்.
அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் அதிகாலை நேர மழை பொழிவுகள் தீவிரமடையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை சரியாக நள்ளிரவு 1 மணி 2 மணி அதிகாலை நேரங்கள் 4 மணி 5 மணி போல நல்ல மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் பதிவாக போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை எங்களுக்கு எப்போதாங்க வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான மழை நேரம் நெருங்கிடுச்சு. நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் உங்களுக்கு மழை வரப்போகுது. சென்னை முதல் காரைக்கால் வரை இருக்கக்கூடிய பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்கும். கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம். சில இடங்களில் காற்று, இடி, மின்னல், மழை பொழிவு எல்லாமே சேர்ந்து நமக்கு தீவிரம் அடையும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. தயாராகிக்கோங்க. மழை வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா மழை உண்டு. அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மிக முக்கியமான ஒரு நேரமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக நம்ம தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை பொழியும். அடுத்த 2 தினங்களுக்கு சில இடங்களில் ஆலங்கட்டி கனமழையும் தீவிரமடையும். ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டங்கள் இங்கே ஓரிரு இடங்களில் ஆலங்கட்டி மழை பொழிவும் பதிவாகும். அதே மாதிரி மிதமானது முதல் கனமழையும் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கும். 2 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக அடுத்து வரும் 2 தினங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் நிச்சயமாக பதிவாகும். மாலை நேரங்களில் ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி, கன்னியாகுமரியிலும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும். ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிவு அவ்வப்போது பதிவாகும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்க்கப்படுது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் பதிவாகும். சரியாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் கூட நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் மாலை அல்லது இரவிலும் நமக்கு மழை கிடைக்கும். அதே மாதிரி அதிகாலை நேரங்களில் குறிப்பாக 4 மணி அல்லது 5 மணி அதிகாலை நேரங்களிலும் பரவலாக டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாளைய தினங்களில் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேரம் மழை பொழிவாக தொடர்ந்து எதிர்பாருங்க. நள்ளிரவிலும் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதனால் அடுத்து வரப்போகிற நேரங்கள் இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த 3 நாட்கள் நமக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. மார்ச் 22 வரைக்கும் தொடர் கனமழை. பெரும்பாலான மாவட்டங்கள் மழை இதுவரைக்கும் பதிவாகாத மாவட்டங்களிலும் மழை உறுதியாக பதிவாகும். தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர், பரமத்தி 37.5 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. எல்லாம் இந்த மார்ச் 22, 23 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக மறுபடியும் ரொம்ப தீவிரமாக போகுது. எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.